அன்பானவர்களுக்கு வணக்கம். அதிகாரம் 5 குறள் 44. பழியஞ்சி பாத்தன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். தீர்த்த யாத்திரை சொல்வது இந்து மக்களின் பழக்க வழக்கங்களில் ஒன்று. தீர்த்த யாத்திரை செய்து புண்ணிய நதிகளை நீராடி போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள்லாம் விலகுங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இந்த பதிவில் திருமலையில் வருஷம் நடைபெற ஒரு புண்ணிய யாத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க தீர்த்த யாத்திரைக்கு போகலாம். திருமலையில் எண்ணற்ற தீர்த்தங்கள் இருக்குது. அதில் முக்கியமான 3 தீர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம் வர பௌர்ணமியில் அந்தந்த தீர்த்தத்துக்கு போய் நீராடுறது பக்தர்களுக்கு அனுமதிக்கிறாங்க. பங்குனி மாதத்தில் வர பௌர்ணமியில் நடக்கிற தீர்த்தத்தை பற்றி தான் இந்த யாத்திரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீர்த்த யாத்திரையானது திருமலையில் இருக்கிற பாபநாச தீர்த்தத்துன்னு தொடங்கும். நம்ம எங்கே இருந்தாலும் பங்குனி மாதம் பௌர்ணமிக்கு பாபநாச தீர்த்தத்துக்கு வந்தால் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். டிடிடி நிர்வாகமும் வனத்துறையும் சேர்ந்தவங்களும் இந்த யாத்திரை செய்வதற்கு பொதுமக்களுக்கு உதவி பண்ணுறாங்க. மற்றும் உணவு, குடிநீர், மருத்துவ வசதி எல்லாமே சிறப்பாக பண்ணித்தராங்க. தீர்த்த யாத்திரை பயணம் மலைக்காட்டு பகுதியில் இருக்கிறதால தூரத்தை கருத்தில் கொண்டு 50 வயதுக்கு மேற்பட்டவங்களை அனுமதிக்கிறதில்ல. இந்த யாத்திரை சுமார் 7 கிலோமீட்டர் இருக்கும். போகிறது 7 கிலோமீட்ரு, வர்றது 7 கிலோமீட்ரு. அதனால் தூரத்தை கருத்தில் கொண்டு வயசானவங்களையும் முதிரவங்களையும் அலோவ் பண்ணுறதில்ல. மேலும் அந்த தீர்த்த யாத்திரை அன்றைக்கி 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு மேலே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. பக்தர்கள் பாபநாச தானையிலேருந்து எதிர்ப்புறம் மலையில் மலையேற்றம் செய்து அங்கே வலது பக்கத்தில் ஒரு பள்ளத்தாக்கு வழியாக தான் இந்த தீர்த்த யாத்திரைக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அழகான காட்டுப்பாதை, கரடுமுரடான வழியில் பல நீரோடைகள் கடந்து பக்தர்கள் கோவிந்த நாமம் சொல்லி அந்த யாத்திரை போகிறதுல ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். தும்பூர் யாத்திரை பற்றி சொன்னதுன்னா திருமலையில் இருக்க தும்பூர் யாத்திரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து பதிவை பாருங்கள். இந்த தும்பூர் யாத்திரையோட பயன்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த தும்பூர் யாத்திரையானது பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி போகிறதால போகும்போது கொஞ்சம் நமக்கு இலகுவாகவும் வரும்போது கொஞ்சம் ஏறி வரது கடினமாக இருக்கும். அதனால் அந்த தூரத்தை கருத்தில் கொண்டு 14 கிலோமீட்டர் தூரத்தில் கருத்து கொண்டு பயணத்தை மேற்கொள்வது நல்லது. இந்த யாத்திரையில் காட்டுப்பகுதியில் போகும்போது 2 உயர்ந்த மரம் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மரத்தை ராம் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லிட்டு பாத யாத்திரை போகிறவங்க பக்தர்கள் வணங்குறாங்க. ராம் லக்ஷ்மணன் இந்த தீர்த்தில் நீராடினதாக பக்தர்கள் நம்புகிறாங்க. கம்பராமாயணத்தில் அழகாக 2 வரி வரும். நன்னிய கானகம் சென்று 7 ஆண்டுகள் புண்ணிய நதிகள் நீராடி வா. காட்டுக்கு போயிட்டு புண்ணிய நதிகள்லாம் தீர்த்த ஸ்நானம் செஞ்சு வர மாதிரி தசரதன் சொன்னதாக கம்பராமாயணத்தில் குறிப்பு இருக்குது. இது மூலம் நாம் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக தீர்த்த ஸ்நானம் செய்கிறதுல 3 வகை இருக்குது. அவை நித்தியம், நைமித்தியம், காமியம் என்று சொல்லுவாங்க. நித்தியம்னா டெய்லி காலை பொழுதில் நீராடுறதை குறிக்கிறது. நைமித்தியம்னா பௌர்ணமி, கிரகண காலம் மற்றும் சிறப்பான நாட்களில் தீர்த்த ஸ்நானம் செய்கிறதை குறிக்கிறது. காமியம்னா இந்த பலன் வேண்டி இதுவே பாவம் போகணும் இல்லை வேறு ஏதாவது பலன் கருதி முக்கிய தீர்த்தத்தில் காசி, கயா போன்ற முக்கியமான தீர்த்தங்களை போய் நீராடுறது காமியம் சொல்கிறாங்க. இந்த தும்பூர் தீர்த்தத்தில் பங்குனி மாதத்தில் நீராடுறது ரொம்ப விசேஷம். எல்லாருக்கும் பரமபதம் கிடைக்கும் அப்படிங்கிறது தும்பூர் முனி ஆசையோட பெருமாளோட அருளோட பரமபதம் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை. தும்பூர் தீர்த்தோட வரலாறு நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லாருக்கும் நாரதரும் தும்பூர் மகரிஷியும் சிறந்த பெருமாள் பக்தர் அப்படின்ட்டு. ஒரு சமயம் நாரத முனிவர் தும்பூர் மகரிஷி சந்திக்கும் போது அவர் கையில் ஒரு தங்க வீணை இருந்தது. அதை பற்றி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது தும்பூர் மகரிஷி சொல்கிறாரு, இந்திரனை புகழ்ந்து பண்ணதுக்கு இந்திரன் பரிசாக கொடுத்தது அப்படின்ட்டு. அதனால் உடனே கோபம்ன்ற நாரத முனிவர் அவரை தும்பூர் மகரிஷி சபிச்சிடுறாரு. பெருமாளை புகழ்ந்து பாடின வாயால் மற்றவனை புகழ்ந்து பாடக்கூடாது, அதனால் சாபம் கொடுத்துறாரு. இதனால் தும்பூர் மகரிஷி சாப விமோசனம் நீங்கள் பூமிக்கு திருமலையில் கோண தீர்த்தத்தில் தாவும் இருக்கிறாரு. தும்பூர் முனிவரோட பக்தியும் தவத்தையும் பார்த்து மனமகிழ்ந்த பெருமாள் அவருக்கு காட்சி தராரு. காட்சி தந்து பரமபதம் வர சொல்லி அழைக்கிறாரு. அப்போது தும்பூர் முனிவர் பெருமாளிடம் அங்கே அந்த கோணத்தில் யாரெல்லாம் நீராடுறாங்களோ அவங்களுக்கும் பரமபதம் வழங்கணும்னு சொல்லிட்டு வரம் கேட்குறாரு. உடனே பெருமாளும் அந்த வரத்தை கொடுக்குறாரு. அன்னிலிருந்து கோண தீர்த்தம் தும்பூர் தீர்த்தம் என்று அழைக்கலாயிற்று. பங்குனி உத்திரநாத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் அன்றைக்கி யாரெல்லாம் போய் அங்கே நீராடுறாங்களோ அவங்களுக்கு தும்பூர் முனிவரின் ஆசையும் பெருமாளின் அருளும் மூலம் பரமபதம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. தைப்பூசத்துக்கு ராமகிருஷ்ணா தீர்த்தமும் மாசி மகத்துக்கு குமாராதார தீர்த்தமும் பக்தர்கள் நீராடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆர்த்த துயர் தீர்க்க தீர்த்த அடங்கல் ஆடைசை அருணாச்சலேசா என்று குணங்குடி மாசிலாமணி தேசிகன்ற சைவ சமய புலவர் அருணாச்சலேஸ்வரிடம் தீர்த்தங்களில் நீராட அருள் புரிய வேண்டுகிறார். அதுபோல நாமும் தீர்த்தங்களில் நீராடி முன்ஜென்மத்து பாவங்களில் ஒழிப்போமாக. குமாராதார தீர்த்தத்தை பற்றிய நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள்.